நிறைய பேருக்கு கேஸ் கேஒய்சி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் வருது. இந்த ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த 16 டிஜிட் வந்து எல்பிஜி ஐடி நம்பர்னா என்ன, அது எங்கேருந்து கிடைக்குன்றதும் தெளிவாக சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காத ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏற்கனவே வீட்டிலிருந்து சிலிண்டர் வாங்கும்போது ஒரு ஸ்லிப் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, அந்த ஸ்லிப் இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. அந்த ஸ்லிப் எப்படின்றதும் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் இந்த சீட்டில் மேலே பாருங்கள் கஸ்டமர் ஐடின்னு போட்டு அதுக்கு பின்னாடி 75 அப்படின்ட்டு ஒரு 16 டிஜிட் நம்பர் இருக்குது பாருங்கள். நான் டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த நம்பரை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் எல்பிஜி ஐடி நம்பர். இங்கே பாருங்கள், அது போட்ட உடனே சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு சரிங்களா, கன்ஃபார்ம்டு. அந்த எல்பிஜி ஐடி நம்பர் கன்ஃபார்ம்டு அப்படின்னு வந்துருச்சு. திரும்ப லாகின் பண்ண சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. ப்ளே ஸ்டோருக்கு போன உடனே அதில் இந்தியன் ஆயில் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்தியன் ஆயில் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணாதவங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அப்டேட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. டிக் பண்ணி காட்டியிருக்க பாருங்கள் தெளிவாக. இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஆப் எதுனா ஆதார் ஃபேஸ் ஐடி அப்படின்றது, இல்லைனா புதுசாக ஒரு ஆதார் பீட்டா அப்படின்னு ஆப் வந்துருக்கா, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆதார் ஃபேஸ் ஐடி ஆர்டின்றதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் தான் காட்டும். ஆனால் வந்து ஓப்பன் அப்படின்றது காட்டாது சரிங்களா. நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் அப்படின்றது காட்டலன்னு பிரச்சனைலாம் எதுவும் பண்ணாதீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து லாகின் ஆகிடும் சரிங்களா. எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்லை. இப்போ நான் இன்ஸ்டால் பண்ண அப்டேட் பண்ணது வந்து அப்டேட் ஆகிடுச்சான்னு பார்க்குறேன். அப்டேட் ஆகிடுச்சு சரிங்களா. இதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. உள்ளே ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்த உடனே பாருங்கள், கீழே வந்து ஐஎன்டின்னு கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும். என்டி கமர்ஷியல் சிலிண்டர்னு வரும். இதில் வந்து ஒன்று லாகின் ஆப்ஷன், ஒன்று வந்து ரிஜிஸ்டர் ஆப்ஷன் வரும். இதில் லாகின் ஆப்ஷன் வந்து ஏற்கனவே லாகின் பண்ணாங்க உள்ளே போய்க்கலாம். இல்லைனா நம்மள மாதிரி புதுசாக வர்றவங்க ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி மொபைல் நம்பர் கேட்கும் சரிங்களா. இங்கே வந்து மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. எந்த மொபைல் நம்பர் கொடுக்கணும், அந்த புக் கூட எது லிங்க் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அக்ரி டெர்ம் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு செட் பண்ணிவிட்டு கிரியேட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்டு செட் ஆகிடும். ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அதுக்கப்புறம் @ அதுக்கப்புறம் 1 2 3 8 நம்பர் இருக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா திரும்ப இந்த மாதிரி தான் வரும். பாஸ்வேர்டு கிரியேட் ஆகணும். இப்போ ஸ்கிப் ஃபார் நவுன்றதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே லாகின் பண்ண சொல்லும் மறுபடியும் சரிங்களா. இப்போ வந்து அங்கே கொடுத்த மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு, அங்கே என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. பாருங்கள், டிக் பண்ணிக்கிறேன். ஞாபகமாக மறக்காத அங்கே என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதே கொடுக்கணும். பாஸ்வேர்டு அங்கே என்ன கொடுத்தீங்களோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணும்போது அதே கொடுத்துட்டு லாகின் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இப்போ வந்து மேலே சர்ச் பார் இருக்குது பாருங்கள். அதில் வச்சும் கேஒய்சின்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஈஸியாக உள்ளே வரலாம். அப்படி இல்லைன்னா INDANE இந்தியனின்னு இருக்குது பாருங்கள் சரிங்களா. இப்போ பாருங்கள், கீழே INDANE இந்தியனின்னு டிக் பண்ணி காட்டிடுங்க. அதை வச்சு உள்ளே போகலாம். இல்லை ரீஃபில் ஆர்டர்ஸ் அப்படின்றதுக்கு பாருங்களா, அதை வச்சு உள்ளே போகலாம் சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்தியனின்னு வந்துடுச்சிங்களா. இதுக்கு வந்து அந்த நம்பர் கேட்கும் சரிங்களா. அந்த நம்பர் எப்படின்றத நான் உங்களுக்கு ஸ்லிப்பு காட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதில் இருக்க நம்பர் எடுத்து தான் இதில் என்ட்ரி பண்ணணும் சரிங்களா. இந்தியனின்னு கொடுத்து இப்படி உள்ளே வந்த உடனே இந்த மாதிரி வந்து 16 டிஜிட் எல்பிஜி நம்பர் ஐடி கேட்கும். இந்த ஐடியை வந்து நான் உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு ஃபஸ்ட்டே காட்டியிருக்கேன். அந்த ஸ்லிப்பை எடுத்து பாருங்கள். அந்த ஸ்லிப்பில் இருக்குது அந்த நம்பரை மட்டும் தான் நீங்கள் இது பண்ணணும். டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இங்கே ஏரோ மார்க் காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த நம்பரை எடுத்து இங்கே என்ட்ரி பண்ணணும் சரிங்களா. உங்களுடைய ஸ்லிப்பில் இருக்கிறது கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா. இதில் நேமு, ரிலேஷன் ஐடி, மொபைல் நம்பரு, டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் எல்லாம் வந்துடும். இப்போ வந்து எஸ் கரெக்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு அதில் ஒரு நம்பர் காட்டுது பாருங்கள் ஸ்க்ரீனில். அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்து என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கொடுத்துக்கோங்க. மறக்காத சரிங்களா. இப்போ பாருங்கள், ஓடிபி கரெக்டாக என்ட்ரி பண்ணிக்கோங்க. தவறாக என்ட்ரி பண்ணாதீங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், ரீ லாகின் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த எல்பிஜி ஐடி நம்பர் கரெக்டு உங்களுடைய தான் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ ரீ லாகின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே ஸ்கிப் ஃபார் நவுன் கொடுத்துக்கோங்க. கொடுத்த உடனே இப்போ அந்த மொபைல் நம்பர் ஒரு பாஸ்வேர்டு சேம் அதே மாதிரி என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படின்றத வந்து கொடுத்துக்கோங்க சரிங்களா. லாகின்ன்றதை கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், லாகின் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து கேஒய்சி ஆப்ஷன் எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே காட்டி வச்சு பாருங்கள். இப்போ கேஒய்சி அப்படின்றத வந்து கேஒய்சி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், அது கீழே இந்தியனின்னு கிளிக் பண்ணதும் இதுலேயும் ஒரு ஆப்ஷன் காட்டும் கேஒய்சி அப்படின்றது. அதை கிளிக் பண்ணி பாருங்கள், கேஒய்சி ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்குது. கம்ப்ளீட் ஆகலைன்னா அடுத்து வந்து எப்படி காட்டுன்றதை இந்த வீடியோவில் அப்படியே காட்டுறேன். கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இங்கே பாருங்கள், கேஒய்சி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அலோ பண்ண சொல்லும் சரிங்களா. உங்களுடைய லொக்கேஷன் இந்த மாதிரி வந்து அலோ பண்ண சொன்னோம். அதை வந்து அலோ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை வந்து எப்படி ஆர்டர் பண்ணுறதுன்றது தெரியாது, கிளிக் பண்ணிட்டேன். கேஒய்சின்றதை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க சரிங்களா. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எப்படின்றத காட்டி இந்தியனின்னு உள்ளே போயிட்டு கேஒய்சி அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வீடியோ லென்த்தாக இருக்குன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு சொல்கிறதுனால நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக தெளிவாக சொல்கிறதுனால லென்த்தாக போகுது வீடியோ. நீங்களே செய்யும் போது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? கேஒய்சின்னு கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? இதில் வந்து இந்த டெர்ம் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணி காட்டியிருக்கும் பாருங்கள். அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஃபேஸ் ஸ்கேன் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், டிக் பண்ணிவிட்டேன். ஃபேஸ் ஸ்கேன் கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக நம்ம அந்த ஃபேஸ் ஆதார் ஐடின்னு இருக்குது பார்த்தீங்க, ஆதார் ஆர்டி ஐடி அப்படின்ற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க பார்த்தீங்களா, அது டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். திரும்பவும் பாருங்கள், டெக்னிக்கல் எரர்னு வந்துடுச்சு. திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி வெளியே வந்துட்டு திரும்பவும் உள்ளே போவோம். வந்துட்டு திரும்பவும் வந்து அக்ரி, இந்த டெர்ம் அண்ட் கண்டிஷன் அக்ரி பண்ணிவிட்டு ஸ்கேன் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஸ்பேஸ் நாட் டிடெக்டட். இப்போ வந்து க்ரீன் கலரில் வந்துடுச்சு. 2 டைம் கண்ணை வந்து நல்லா பிளிங்க் பண்ணுங்கள். தெளிவாக முகம் தெரியணும். சரிங்களா? உங்களுடைய முகம் தெளிவாக தெரியணும். நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுக்கணும். சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக கேப்சர் பண்ணிவிடும். நீங்கள் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ ஸ்கேன் பண்ணிட்டேன். இப்போ சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. பயோமெட்ரிக் வந்து அன்லாக் பண்ணிக்கோங்க. பயோமெட்ரிக் லாக்கில் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஆதார் இதில் வந்து இது வந்து ஃபோட்டோ எடுத்துக்காது. இப்போ வந்து எல்லாம் இப்போ வந்து டீட்டெயிலான இது பார்த்துட்டு ஒரு டைமு நீங்கள் சப்மிட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட்ன்றதை கீழே டிக் பண்ணி காட்டியிருக்கேன், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் சப்மிட்ன்றதை கிளிக் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து நெட்வொர்க் இல்லைன்னா டெம்பரவரி ரீட்ரை அகெயின் அப்படின்னு வரும். இதில் பாருங்கள், சப்மிட் பண்ண உடனே கேஒய்சி கம்ப்ளீட்டுன்னு வந்துடுச்சு. இது லைவ் ப்ரூஃபாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணோம். உங்களால் தெரியல முடியல அப்படின்னு சொன்னீங்களன்னா உங்களுடைய டீலர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட ஆதார் கார்டும் நீங்களும் போனீங்களன்னா அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. வீட்டிலேருந்து என்னால் செய்ய முடியல தம்பி, எனக்கு இதை பற்றி தெரியாதுன்னு நினச்சிங்களன்னா ஈஸியாக டீலர்கிட்ட போயிட்டு பண்ணிக்கோங்க. சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சப்ஸ்டியூட்டெல்லாம் கிடைக்காது. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.